இந்த வாரம் இன்னைக்கு முடியுது இந்த கிட்ஸ் ப்ரோக்ராம்லாம். நீங்க இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. நான் சொன்னேன் 2 நாள் கொடுத்தேன் டைமு. சார் கை தட்டுங்க. சுதீஷ் அதாவது 15 கோல்களை அடித்து இந்த அளவு முன்னணி இருப்பவர் மிஸ்வா கிளப்ஸ், ஜெர்மன் நாட்டை சார்ந்தவர். அதான் எல்லாம் 3 பதிலும் அருமையா சொன்னாரு. அவருக்கு திரும்ப ஒரு கை தட்டி கொடுங்க. நன்றி, ரொம்ப தேங்க்ஸ் தம்பி சுதீஷ் சார். கைஸ், லாஸ்ட் வீடியோவில் நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் கோச் எப்படி சொல்லித்தராங்கன்னு 15 days ப்ராக்டிஸை பார்த்தோம். இன்னைக்கு லாஸ்ட் டே. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஜெர்சி கொடுத்தாங்க. ஜெர்சியை போட்டுட்டு தான் நம்ம ரேலிக்கு போக போகிறோம். இப்போ ஜெர்சி போட்டு எல்லாரும் குரூப் ஃபோட்டோ எடுக்கிறோம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா பூந்தமல்லியிலேருந்து ரேலி ஸ்டார்ட் பண்ணி அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஸ்கூல் அது வரைக்கும் நம்ம நடந்து வர போகிறோம். சின்ன பசங்க எல்லாரும் ஸ்கூல்லையே வெயிட் பண்ணுறாங்க. இங்கே ரேலி முடிஞ்சிட்டு வந்ததும் சின்ன பசங்க வெல்கம் பண்ணுவாங்க. இது 25th இயர். நாங்கள் 2 இயர்ஸாக தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் நியர் பூந்தமல்லியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எவ்ரி இயர் மே மந்த் இந்த ஸ்போர்ட்ஸ் கேம்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நியூவாக ஜாயின் பண்ணுறவங்களாம் இத்தனை வருஷம் ஜாயின் பண்ணலன்னு நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த ரேலி முடிஞ்சோடனே நாங்கள்லாம் லைனில் வந்து நின்று இந்த கேம்பை ஃபினிஷ் பண்ணிட்டோம். லேம்ப் எடுத்துகிட்டு வந்து லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இன்னைக்கு ஈவினிங் ப்ரோக்ராம் இருக்குது. அதில் வின் பண்ணால் மெடல் கொடுப்பாங்க. பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்குமே மெடல் கொடுப்பாங்க. டான்ஸு, பேரண்ட்ஸ்க்கு ஸ்போர்ட்ஸு, ப்ரைஸ் எல்லாமே தராங்க. நம்ம அதை போய் பார்க்கலாமா?
மாலை வணக்கம். நாங்கள் இந்த பகுதியில் தான் இருக்கிறோம். கடந்த 3 வருஷமாக வந்து கண்டினியூவாக என்னுடைய பையன் இதில் கலந்துக்கிட்டு தான் மிக சிறப்பாக கொண்டாடுறாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா பசங்க வந்து லீவு காலத்தில் வந்து யாருமே மார்னிங்கில் எந்திரிக்க மாட்டாங்க. இவங்க ஒரு கேம்ப் நடத்ததுனால கரெக்டாக 5:45 எழுந்திரிச்சு 6 மணிக்கு வந்துன்னா ஒரு டிசிப்ளினை வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பசங்க வந்து ஒரு ஒழுக்கம்னா என்னென்னா அந்த வந்தவொடனே அந்த டிசிப்ளினாக லைனில் நிற்கிறது, அந்த ஒரு 1.5 hour வந்து நல்லா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு மார்னிங்காக இருக்குது. ப்ளஸ் வந்து பசங்களுக்கு அது முடிஞ்ச உடனே வந்து நல்ல ஒரு ஊக்கமான சாப்பாடு வேறு கொடுக்குறாங்க. ப்ரெட்டு, பால், பழம், முட்டை. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேமை வந்து நான் பார்க்கல, பட் இங்கே வந்து இதை வந்து பார்த்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஈவினிங்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பேரண்ட்ஸுக்கான ஒரு நல்ல போட்டிகள், அதுக்கான பரிசுகள் இதெல்லாம் நல்லா மேலும் மேலும் இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விளையாட்டு சங்கத்துக்கு. நன்றி சார், நன்றி. அதில் போய் இது பண்ணிட்டா நல்லா இருக்கும், பிள்ளை நல்லா கற்றுப்பான், இங்கே சொல்லி சரியாக கொடுப்பாங்களா அப்படின்னு யோசித்தேன். ஆனால் 1 வருஷம் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். 1 வருஷமாக என் பிள்ளைக்கு நான் எங்கெங்கே தேடி பார்த்தேன், ஆனால் நான் சேர்க்கவும் இல்லை. எனக்கு இதுவாக சரி இங்கே சேர்த்துருவோம், என் பையன் ரொம்ப ஆர்வமாக இருந்தான் ஃபுட்பாலில், அதனால் இங்கே சேர்த்துருவோம்னு சொல்லிட்டு வந்து சேர்த்தேன். ஆனால் இந்த 10 நாளில் நான் யோசித்தேன், இவ்வளோ நல்லா சொல்லி கொடுக்குறாங்க, நம்ம எவ்வளோ தான் செலவு பண்ணி எந்த ப்ரைவேட்டில் போய் எங்கே கேம்பஸில் சேர்த்தாலும் அளவுக்கு நல்லா சொல்லி கொடுப்பாங்க அப்படின்றது எனக்கு இப்போ தான் புரிஞ்சிச்சேன். அதுக்கே இந்த சங்கத்துக்கு நான் மன்னிப்பும் கேட்டுக்கிறேன், ரொம்ப நன்றியும் சொல்கிறேன். நடைபெறுகிறது. இந்த 10 நாளுக்கும் ஸ்டூடெண்ட்டுகளுக்கு பிரெட்டு, பழம், பால், முட்டை இது கொடுக்குறாங்க. இது வந்து ஒன்லி ஸ்போர்ட்ஸுக்கு மட்டும் இல்லாத பட் டிசிப்ளினும் இதுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க பசங்களுக்கு. இதுக்காக நிறைய கோச்சஸ் வந்து தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய வேலையை விட்டு இதை வந்து இந்த 10 நாள் வந்து இவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு 250லேருந்து 300 பசங்க வராங்க. இதுக்கு குறைஞ்ச ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவாகுது. இதுக்காக நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்காக எங்கள் டீம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இதை வந்து மக்கள் வந்து நம்ம பேரண்ட்ஸ் இதை தெரிஞ்சுக்கணும். இது நடத்துகிற விஷயம் வந்து ஒரு சாதாரண விஷயங்கள் அல்ல. இதுக்காக எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ நேரங்கள், எவ்வளோ விஷயங்கள் இதை செய்ய வேண்டியதாக இருக்குது. அதனால் இதற்காக வந்த பேரண்ட்ஸ் இதை தெரியணுன்றதுக்காக நான் இதை சொல்கிறேன். இதை மேலும் இது 25 வருஷம், இது 25வது வருஷம் இதை நாங்கள் பண்ணுறது. இதற்காக வந்த அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.